وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபிகள் நாயகம் நம்பிக்கை நட்சத்திரம் பொறுமை பொக்கிஷம் எதையும் தாங்கும் இதயம் இம்மார்க்கத்தின் சிகரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அடியுட்டு வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களை படைத்து அதிலே சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்திருக்கின்றான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களில் ஒரு சிறந்த சமூகமாக அல்லாஹு தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை படைத்தான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் சுவர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு இறக்கி அவர்களிலிருந்து மனிதர்கள் உருவாக அந்த மனிதர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த மனிதர்களை மனோ இச்சையில் விட்டுவிடக்கூடாது. அவர்களை ஒரு தெளிவான பாதையில் ஒரு நேர்த்தியான ஒரு சிந்தனையில் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்தந்த சமூகத்திலிருந்து அந்தந்த சமூகத்துக்கு தேவையான நபிமார்களை தெரிவு செய்தான். அந்தந்த சமூகத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அந்தந்த நபிமாருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புறத்திலிருந்து அந்தந்த மொழியிலேயே அல்லாஹு தஆலா வேதங்களை இறக்கி வைத்தான். இப்படி இந்த உலகத்தில் பல வேதங்கள் அருளப்பட்டதன் பிற்பாடு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இறுதி நபியாக ஒரு உத்தம தூதராக அல்லாஹு தஆலா தெரிவு செய்து அந்த நபிக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புறத்திலிருந்து அல் குர்ஆனை இறக்கி வைத்தான் என்று சொல்லுகின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அல் குர்ஆனை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போதோ பல பெயர்களை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற போதோ புதன் நேர்வழி என்று சொல்லுகின்றான். அதே போன்று புஸ்ரா நன்மாராயம் என்று சொல்லுகின்றான். அதே போன்றோ நூறுன் வெளிச்சம் என்று சொல்லுகின்றான். இந்த வெளிச்சம், இந்த நன்மாராயம், இந்த நேர்வழிகள் எங்களிடத்திலே இருக்கின்றதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த நேர்வழி வர வேண்டுமாக இருந்து மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டிய கடமையும் கடைப்பாடும் என் மீதும் உங்கள் மீதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த நபியை தெரிவு செய்துவிட்டு அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போதோ குவல்லதி உம்மீன ரசூலா, நாம் ஒரு உம்மி நபியை தெரிவு செய்தோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருக்கு எழுதவும் தெரியாது, அவருக்கு வாசிக்கவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபியை தான் நாம் தெரிவு செய்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதிலே அல்லாஹ் தஆலா பெரியதொரு தத்துவத்தை எங்களுக்கு சொல்ல வருகின்றான். என்னவென்று சொன்னால், எங்களுக்கு எழுத தெரியாது, எங்களுக்கு வாசிக்க தெரியாது, எங்களுக்கு ஓத தெரியாது என்று நாங்கள் யாருமே இந்த அல் குர்ஆனை உதாசீனம் செய்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்துக்கு நபியாக அருளப்பட்ட
அல்லாஹ்வினுடைய தூதர் ஈருலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உத்தம தூதராக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வினுடைய தூதர் அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கினான். அதை சகாபாக்களுக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய தூதர் கூட ஒரு எழுத தெரியாத, ஒரு வாசிக்க தெரியாத ஒரு உம்மி நபியாக காணப்பட்டார்கள். உம்மி என்று சொன்னால் தாயை சார்ந்தவர் என்பது அர்த்தமாகும். அவருக்கு தன்னை பெற்ற தாயை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தூதராகத்தான் அந்த அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட தூதரை அந்த அல் குர்ஆனை ஓதினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இதன் மூலம் எதை சொல்ல வருகின்றான் என்று சொன்னால், நாங்கள் யாருமே இந்த அல் குர்ஆனை உதாசீனம் செய்துவிட முடியாது என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அல் குர்ஆனை இறக்குகின்ற போது அந்த மக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அந்த சகாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்கள் எல்லாம் ஒரு பயணம் போவார்கள். அவர்கள் பயணம் போகின்ற போதோ சாதாரணமாக நாங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு பயணம் போகின்ற போதோ எங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோமே, அதே போன்று அந்த நபித்தோழர்கள் ஒரு பயணம் போவார்கள். அவர்கள் போகின்ற போதோ அவர்களுக்கு தேவையான அடுப்பு மூட்ட கல்லுகள், அதே போன்று கோதுமைகள், ஈத்தம்பழங்கள் போன்றவற்றை அவர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள். போகின்ற போதோ அவர்களுக்கு பசி எடுத்தால் அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் அடுப்பு மூட்ட கொண்டு போன கல்லை அவர்கள் அப்படியே நட்டி வைத்து அதை கடவுள் என்று கும்பிடுவார்கள். அவர்கள் மீண்டும் போவார்கள். போகின்ற போதோ அவர்களுடைய உணவுக்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்டு போன அந்த கோதுமையை அவர்கள் அப்படியே பிசைந்து அதை ஒரு கடவுளாக உருவப்படுத்தி அதை அவர்கள் கும்பிடுவார்கள். கும்பிட்டு அவர்களுக்கு பசி எடுக்கின்ற போதோ அதை உடைத்து சாப்பிடுவார்கள். மீண்டும் அவர்கள் போவார்கள். போகின்ற போது அவர்கள் கொண்டு போன ஈத்தம்பழத்தை அவர்கள் ஒரு கடவுளாக செய்வார்கள். செய்துவிட்டு அவர்களுக்கு பசி எடுக்கின்ற போதோ அதை அவர்கள் சாப்பிடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மடமையிலே காணப்பட்ட ஒரு சமூகத்துக்கு தான் இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்ட போதோ அந்த சமூகம் வெளிச்சத்துக்குள் வந்தது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போதோ அந்த சமூகம் கரடு முரடான பாதையில் காணப்பட்டது. சாதாரணமான சமூகம் கிடையாது. ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லுகின்ற ஜாகிலியத்தின் மௌத்தீகத்திலே காணப்பட்ட ஒரு சமூகம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் விபச்சாரத்திலே இன்பம் கண்டார்கள். அதே போன்று குடி என்று சொன்னால் அவர்களுக்கு மிகவும் உற்ற நண்பனாக காணப்பட்டது. அதே போன்று அவர்கள் இறைவைப்பிலே அவர்கள் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்குத்தான் இந்த அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த சமூகம் வெளிச்சத்துக்குள் வந்தது என்று சொல்லுகின்ற வரலாற்று செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வெளிச்சம் என்று சொன்னால் வானத்தின் நிலவின் வெளிச்சமோ அல்லது லைட்டின் வெளிச்சமோ அல்ல. அவர்கள் கொள்கையின் வெளிச்சத்துக்குள் வந்தார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆனை பொறுத்தமட்டில் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அல் குர்ஆன் எப்படி பிரதிபலிக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த சகாபாக்கள் அல் குர்ஆனிய வசனங்கள் இறங்கிய போதோ தங்களை அப்படியே அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள் என்று சொன்னால், ஏன் அந்த அல் குர்ஆனை நாங்கள் படித்து அந்த அல் குர்ஆனில் நாங்கள் உணர்வு பெறாத மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது சொல்லுகின்றான், யார் அல் குர்ஆனை படித்து அதிலே அவர்கள் உணர்வு பெறவில்லையோ, படிப்பினை பெறவில்லையோ, அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், அதை விடவும் கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவை எங்களுக்கு மேலதிகமாக தந்திருக்கின்றான். அந்த அறிவை வைத்து அல்லாஹ் தஆலா எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். நாங்கள் கால்நடைகளுக்கு சமமானவர்களா அல்லது அல் குர்ஆனுடைய மனிதர்களாக நாங்கள் வாழுகின்றோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆனிய வசனம் ஒரு வசனம் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வசனம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், அதே போன்று உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அல் குர்ஆனிய வசனம் இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய வியாபாரத்தில் ஒரு அல் குர்ஆனிய வசனம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு அல் குர்ஆனிய வசனம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த மாற்றங்கள் வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வைத்த பெயர்கள் எல்லாம் பொய்யாகிவிடும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போதோ குதன் என்று சொல்லுகின்றான், நேர்வழி என்று சொல்லுகின்றான். என்று சொன்னால் அந்த நேர்வழி எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கின்றதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த சகாபாக்கள் எல்லாம் அல் குர்ஆனிய வசனங்கள் இறங்கிய போதோ நடுநடுங்கி போனார்கள். ஒருமுறை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலப்பகுதியிலே ஒரு அல் குர்ஆனிய வசனம் இறங்குகின்றது. எப்படியான வசனம் என்று சொன்னால், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இந்த பூமியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலப்பகுதியில் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 284வது வசனம் இறங்குகின்றது. எப்படி என்று சொன்னால், வைன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், நீங்கள் இந்த பூமி எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கின்ற அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் என்று சொல்லுகின்ற ஒரு அல் குர்ஆனிய வசனம் இறங்கிய போதோ அல்லாஹ்வினுடைய தூதர் வளர்த்தெடுத்த அந்த உயர்ந்த சகாபாக்கள் ஆடி போனார்கள், கதிகலங்கி போனார்கள், ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களை தொழச் சொன்னீர்கள், நாங்கள் தொழுதோம். நோன்பு நோட்க சொன்னீர்கள், நாங்கள் நோன்பு நோற்றோம். அதே போன்று தர்மம் செய்ய சொன்னீர்கள் யா ரசூலல்லாஹ், நாங்கள் தர்மம் செய்தோம். ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கின்ற அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் என்று சொன்னால் எப்படி யா ரசூலல்லாஹ் சாத்தியமானது என்று அந்த சகாபாக்கள் ஓடி வந்தார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகாபாக்களை எல்லாம் பார்த்து கேட்டார்கள், சமிஅனா வ அஸைனா, நீங்கள் எல்லாம் அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொன்னதை போன்றோ நாங்கள் செவிமடுத்தோம், ஆனால் நாங்கள் வழிபட மாட்டோம் என்று நீங்கள் மாற்றமாக நடக்க போகின்றீர்களா என்று கேட்டார்கள். அந்த சகாபாக்களை பார்த்து அல்லாஹ்வினுடைய வேதவசனம் இறங்குகின்றது. எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகின்றான். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ரசூலிஹி என்று வருகின்ற அந்த வேதவசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி ஈமான் கொண்டவர்களை எல்லாம் பற்றி அல்லாஹ் தஆலா விவரித்து கூறிவிட்டு சொல்லுகின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஸஹா, எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆத்மாவை அதனது சக்திக்கு அப்பால் சோதிக்க மாட்டான் என்று சொல்லுகின்ற அந்த வேதவசனம் இறங்கி அந்த சகாபாக்களை எல்லாம் ஆறுதல் படுத்தியது என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் அந்த வசனங்களை படித்து நாங்கள் உணர்வு பெற வேண்டிய ஒரு காலப்பகுதியில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த அல் குர்ஆனை பற்றிய அறிவு எங்களிடத்தில் சரியான முறையில் காணாததன் குறைபாட்டின் காரணமாக அடுத்தவர்களை நாங்கள் விமர்சனம் செய்வது, அடுத்தவர்களை ஏளனமாக பேசுவது என்பதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக மாறிப்போய் இருக்கின்ற ஒரு காலப்பகுதியில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்த சமூகம் சாதாரணமான ஒரு சமூகம் கிடையாது. அப்படிப்பட்ட சமூகத்துக்கு இந்த அல் குர்ஆன் நேர்வழிப்படுத்தியது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதரத்திலே ஓடி வந்து சொன்னார்கள், எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றதே யா ரசூலல்லாஹ், உள்ளத்தில் மறைத்திருப்பதையும் அல்லாஹ் விசாரிப்பான் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு விடயங்களை நாங்கள் ஏளனமாக நினைத்திருப்போம், அவற்றையெல்லாம் அல்லாஹ் குற்றம் பிடித்து விட்டான் என்று சொன்னால் எங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று அந்த சஹாபாக்கள் பயந்தார்கள். ஆனால் நாங்கள் இன்று எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அடுத்தவர்களை பற்றி நாங்கள் ஏளனமாக பேசுவது, அடுத்த சகோதரர்களை ஏளனமாக நினைப்பது, ஒருவரை பற்றி ஒருவரிடத்திலே நாங்கள் பேசுவது, எங்களுடைய நகைச்சுவையான விளையாட்டுக்காக வேண்டி நாங்கள் அடுத்தவர்களை விமர்சித்து பேசுவது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நான் சஹாபாக்களோடு நகைச்சுவையாக நடந்து கொள்வேன், நான் செல்மீசங்களிலே ஈடுபடுவேன், அவர்களோடு நான் சிரித்து பேசுவேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நான் பேசினால் லா அகூலு இல்லா ஹக்கா, உண்மையை தவிர வேறு எதையும் நான் பொய்யாக பேச மாட்டேன் என்று அல்லாஹ்வினுடைய தூதர், ஈருலக தலைவர், உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அந்த சகாபாக்கள் அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய வாழ்க்கையில் இருந்து பல படிப்பினைகளை எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் பொன்மொழிகளை அந்த சகாபாக்களுக்கு போதித்தார்கள். அல் குர்ஆனிய வசனங்களை தெளிவாக எடுத்து சொன்னார்கள். அதனால் அந்த சமூகம் பாவத்தில் காணப்பட்ட ஒரு சமூகம் வெளிச்சத்துக்குள் வந்தது என்று சொல்லுகின்ற வரலாற்று செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த அல் குர்ஆனை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே தூங்குவார்கள். இன்று நாங்கள் எல்லாம் பொடுபோக்காக விளையாடி கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாதத்தூட்டோடு இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் அல் குர்ஆனை ஓதுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதரின் தலையை அப்படியே கோரி விடுவார்கள் என்று சொல்லுகின்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, என்று நம்மில் எத்தனை பேர் அப்படியான இருந்து கொண்டிருக்கின்றோம். தங்களுடைய பிள்ளைகள், ஒரு தாயாவது என்னுடைய பிள்ளை என்னுடைய மடியிலே தூங்கிக் கொண்டோ அல் குர்ஆனை ஓதினான் என்று சொல்லுகின்ற ஒரு பெற்றோர்கள் சொல்லுவார்களாக என்று பார்த்தால் எம்முடைய சமூகத்தில் மிகவும் கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதிகமானவர்கள் பேசுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை சாப்பிடுவதாக இருந்தால், அவன் ஏதாவது குடிப்பதாக இருந்தால் அவனுக்கு நான் போனை கொடுக்க வேண்டும், அந்த செல்போனிலே ஏதாவது வீடியோக்களை போட்டு கொடுக்க வேண்டும், அப்போதுதான் அவன் அந்த உணவை உட்கொள்வான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பெற்றோர்கள் பேசக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அல் குர்ஆனை அல்லாஹ்வினுடைய தூதர் தன்னுடைய அன்பு மனைவியின் மடியிலே தூங்கிக் கொண்டு ஓதினார்கள் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு படிப்பினை பெற வேண்டிய ஒரு காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், தரத்து ஃபீக்கும் அம்ரை, நான் உங்களிடத்தில் 2 விடயங்களை விட்டு செல்லுகின்றேன், அந்த 2 விடயங்களையும் நீங்கள் உங்களுடைய கடவாய்ப்பற்களினால் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது புதன் நேர்வழி என்று சொல்லுகின்றான். அதை அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது எந்த விடயம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய வேதமாகிய அல் குர்ஆனும் என்னுடைய சுன்னாவாகிய வழிமுறையும் என்னுடைய சுன்னாவும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த 2 விடயங்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடவாய்ப்பற்களினால் பற்றி பிடித்துக் கொள்வோமாக இருந்தால் நாங்கள்
நாங்கள் வழி தவற மாட்டோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவாய் பற்களினால் பற்றி பிடிப்பது என்று சொன்னால் அதை நாங்கள் அப்படியே கடித்து கொண்டு திரிவது கிடையாது. அதை நாங்கள் படித்து அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு நபித்தோழர், அவர்களுடைய உணர்வுகள், அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த ஒரு நபித்தோழர் உக்குபத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகையிலே அமர்ந்திருக்கின்ற போது உக்குபத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். ஓடோடி வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு சூரா யூசுஃபையும் சூரா ஹூதையும் நீங்கள் எனக்கு படித்து தர வேண்டும், ஓதி காட்ட வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகையிலே அமர்ந்திருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரின் காலை பிடித்து கொண்டு அந்த நபித்தோழர் சொன்னார் என்று சொன்னால், இன்று சாதாரணமாக சொல்ல போனால் எத்தனை மனைவிமார்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது திருமணம் முடிப்பதற்கு முன்னால் ஒரு சாலிகான அல் குர்ஆனை ஓத தெரிந்த, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் நன்றாக புரிந்து கொண்ட ஒரு மணமகனை திருமணம் முடிக்க வேண்டும் என்று எத்தனை பெண்கள் துடித்தவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று எத்தனை ஆண்கள் அல் குர்ஆனை ஓத தெரிந்த ஒரு மனைவியை நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு நாளிலேயாவது தன்னுடைய மனைவியை அழைத்து, என்னுடைய அன்பு மனைவியே, இந்த குடும்ப வாழ்க்கையில் எங்களுக்கு இப்படி பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, இதற்கு அல்லாஹ்வினுடைய வேத வசனம் என்ன தீர்ப்பு சொல்லுகின்றது, அதே போன்றோ அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய பொன்மொழிகள் என்ன தீர்ப்பு சொல்லுகின்றது என்று கேட்ட மனைவிமார்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர யார் இருக்கின்றார்கள் என்பதை ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் ஒவ்வொரு கணவன்மாரும் மனைவிமார்கள் தேவையில்லாத விடயங்களில் அடுத்தவர்களை பற்றி பேசுகின்றார்கள், குறை தேடுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், உரீதுன் நார ஃபைதா அக்ஸரு அஹ்லிஹா அன்னிஸா, எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டது, அதிலே அதிகமானவர்கள் பெண்கள் இருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், ஒரு பெண்மணி அழுது விட்டார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நரகத்தில் அதிகமாக பெண்கள் இருப்பதற்கு காரணம் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், யக்ஃபுர்ன, அவர்கள் நிராகரிப்பார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யக்ஃபுர்ன பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வையா நிராகரித்தார்கள் என்று கேட்டபோது அந்த அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், யக்ஃபுர்னல் அசீர, அவர்கள் தன்னுடைய கணவனை நிராகரித்தார்கள், தன்னுடைய கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள், அதனால் அதிகமான பெண்கள் நரகத்தில் இருந்தார்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாங்கள் எங்களுடைய கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றோமா அல்லது நன்றி உணர்வுடைய பெண்களாக இருக்கின்றோமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தங்களுடைய மனைவிமார்கள் அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் செய்கின்ற போது நாங்கள் சொல்லி அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதரின் பொன்மொழிகளை எடுத்து கொடுத்து இதை வாசித்து இதற்கான விளக்கங்களை நீ எனக்கு சொல்ல வேண்டும், நீ என்னுடைய அன்பு மனைவி, நீ இந்த உலகத்தில் எப்படி பாவத்தில் வீழ்ந்துவிடக்கூடாது, அடுத்தவர்கள் உன்னை நோவினை செய்துவிடக் கூடாது என்று எப்படி ஆசைப்படுகின்றோமோ அதே போன்று நாளை மறுமையில் நரகத்தில் விழுந்துவிடக் கூடாது என்று ஆசைப்பட்ட கணவன்மார்கள் இருக்கின்றார்களா என்பதை ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற போதோ அல் குர்ஆனோடு தான் அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அல் குர்ஆனும் சுன்னாவுமாகத்தான் காணப்பட்டது என்று சொன்னால் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனை நாங்கள் எவ்வாறு பற்றி பிடித்துக் கொள்ளுகின்றோமோ அதே போன்று நாங்கள் சுன்னாவையும் பற்றி பிடிக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு சமநிலையான ஒரு வாழ்க்கையாக, குழப்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு தலைவர்மார்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தங்கள்
தங்களுடைய பிள்ளைகள் திருந்துவதில்லை என்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு பெற்றோரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தன்னுடைய பிள்ளை எடுத்தவுடனே திருந்த வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். அப்படியான ஆசை எல்லா பெற்றோர்களிடத்திலும் காணப்பட்டாலும் இந்த உலகுக்கு தலைவராக இருந்த அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தில் பாவங்களை எப்படி கையாண்டார்கள் என்று சொன்னால், படிப்படியாக அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த மனிதர்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகாபாக்களை எவ்வாறு கையாண்டார்கள் என்று சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை சொல்லி காட்டலாம் என்று நினைக்கின்றேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைய காலத்தில் போதைகள் எவ்வாறு இளைஞர்களுக்கு ஒரு உற்ற நண்பனாக காணப்படுகின்றதோ, அதே போன்று அந்த காலத்தில் அந்த சகாபாக்களுக்கெல்லாம் குடி என்று சொல்லுகின்ற ஒரு பழக்கம் அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்களுக்கு மிகவும் உற்ற நண்பனாக காணப்பட்டது. இதை சில சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னாலும் இந்த போதையை அடித்தார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவத்தை தடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிய வசனங்களை எவ்வாறு இறக்குகின்றான் என்று சொன்னால், இந்த வசனத்தில் எவ்வளவு படிப்பினைகள் இருக்கின்றது, இது எவ்வளவு அழகான வசனங்கள் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தலைவர்மார்களும் நன்றாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். ஆரம்பமாக அந்த சகாபாக்களுடைய எந்த வைபவமாக இருந்தாலும் போதை அந்த மதுபானம் இல்லாமல் இடம்பெறாது என்பதை வரலாறுகள் எனக்கும் உங்களுக்கும் சுட்டி காட்டுகின்றது. ஏனென்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நேரங்களிலே சொல்லுவார்களாம், அல்லாஹ் தஆலா இந்த மதுவை எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்க கூடாதா என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் அந்த போதையிலே இன்பம் கண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சகாபாக்களை அல்லாஹ் தஆலா எப்படி நெறிப்படுத்துகின்றான் என்று சொன்னால், ஆரம்பமாக அல் குர்ஆனிய வசனம் இறங்குகின்றது. எப்படி இறங்குகின்றது என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வினுடைய தூதரத்திலே சில சகாபாக்கள், சில நபித்தோழர்கள், சில மனிதர்கள் வந்து கேட்டார்கள், யார சொல்லல்லா, இந்த மதுவை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன யார சொல்லல்லா என்று கேட்டபோது அந்த சகாபா அந்த அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மதுவிலே அதிகமான தீமைகள் இருக்கின்றது, குறைவான நன்மைகள் இருக்கின்றது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது வசனம் இறங்குகின்றது. எப்படி இறங்குகின்றது என்று சொன்னால், நீங்கள் மது அருந்தலாம், ஆனால் தொழுகைக்கு வருகின்ற போது நீங்கள் மது அருந்தக்கூடாது. அவர்களிடத்திலே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது, மது அருந்துவதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அனுமதி தந்திருக்கின்றான், நாங்கள் மது அருந்தலாம், ஆனால் தொழுகை என்பது அல்லாஹ்வை நாங்கள் வணங்குகின்ற ஒரு இடமாகும். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே உணர்வு பூர்வமாக எங்களுடைய தேவைகளை எல்லாம் எடுத்து வைக்கின்ற ஒரு இடமாகும். அந்த தொழுகைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் மது அருந்தக்கூடாது என்று அவர்கள் தொழுகைக்கு வருகின்ற போதோ அந்த மதுவை அவர்கள் தடுத்தார்கள். மூன்றாவது வசனம் இறங்குகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், சூரத்துல் மாயிதாவிலே வருகின்ற 90வது வசனம் இறங்குகின்றது. எப்படி என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நிச்சயமாக மதுபானம், சூதாட்டம், அம்பெய்து குறிபார்ப்பது, நட்டி வைத்து சிலை வணங்குவது, இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய செயல்களில் மிக மிக மோசமான செயலாகும். ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் அவற்றிலிருந்து தூரமாகுங்கள், விலகுங்கள், அப்போதுதான் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வசனம் இறங்கிய போதோ மதீனா பாலைவனம் மதுவாராக ஓடுகின்றது என்று சொன்னால் அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு அவர்களிடத்திலே உணர்வு பூர்வமாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா எடுத்த உடனே இந்த மதுபானம் ஹராம் என்று வேத வசனத்தை இறக்கவில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு விடயத்திற்கு அடிமைப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அவனை அதிலிருந்து கட்டங்கட்டமாக தூரமாக்க வேண்டும் என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் எனக்கும் உங்களுக்கும் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படி கட்டங்கட்டமாக நாங்கள் தூரமாக்குவதனால் கெட்ட மனிதர்களே நல்ல வழியில் கொண்டு வரலாம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அப்படித்தான் அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த சகாபாக்களை எல்லாம் நெறிப்படுத்தினார்கள். அந்த சகாபாக்கள் கூட பாவம் செய்தார்கள். பாவம் செய்தவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதரத்திலே ஓடி வந்தார்கள். ஓடி வந்தபோது அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களை வெறுத்து அவர்களை சமூகத்தை விட்டு ஒதுக்கி விடவில்லை. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் செய்த பாவங்களை பிழை என்று சுட்டி காட்டினார்கள், வெறுத்தார்கள். ஆனால் அந்த மனிதர்களை அல்லாஹ்வினுடைய தூதர் ஒருபோதும் வெறுக்கவில்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற போதோ அல் குர்ஆனுடைய மனிதர்களாக வாழ வேண்டும். அல் குர்ஆனினுடைய மனிதர்களை அல்லாஹ் இன்றும் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கின்றான். ஏனென்று சொன்னால், அண்மையில் காத்தாங்குடியில் ஒரு பையன் அல் குர்ஆனை கண் பார்வை இல்லாமல் அல் குர்ஆனை பரிபூரணமாக மனனம் செய்து சில இடங்களுக்கு பிரயாணம் செய்து வந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி அல் குர்ஆனை அல்லாஹ் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு உம்மி நபியாக, எழுத வாசிக்க தெரியாத ஒரு நபியாக இருந்து இந்த அல் குர்ஆனை எப்படி எத்தி வைத்தார்கள், அதே போன்று நாங்கள் இந்த அல் குர்ஆனை எங்களுக்கு ஓத தெரியாது, எங்களுக்கு பார்வை இல்லாமல் இருக்கின்றது, எங்களுடைய காதுகள் எல்லாம் செவிடாக இருக்கின்றது, எங்களுடைய கண் பார்வை இல்லாமல் இருக்கின்றது என்று நாங்கள் ஒருபோதும் இந்த அல் குர்ஆனை உதாசீனம் செய்துவிடக்கூடாது என்பதை சில அல் குர்ஆனிய வசனங்கள் எனக்கும் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஏனென்று சொன்னால், அல் குர்ஆனை கண் பார்வை இல்லாத ஊனமுற்ற மனிதர்கள் கூட, கைகால் வழக்கம் இல்லாத தெளிவாக பேச தெரியாத மனிதர்களிடத்தில் கூட அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனை ஹயாத்தாக்கி இருக்கின்றான் என்று சொன்னால், ஏன் இந்த அல் குர்ஆன் எங்களிடத்திலே உதாசீனம் செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆன் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை எங்களிடத்திலே ஒரு வார்த்தையாக இருந்துவிடக்கூடாது. இதை ஒரு வாழ்க்கையாக நாங்கள் எடுப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தின் பக்கம், ஒரு நன்மாராயத்தின் பக்கம், ஒரு அருளின் பக்கம் சென்று கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஈருலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆனில் இருந்து அந்த சஹாபிய சமூகம் தங்களுக்கு எப்படி படிப்பினைகளை எடுத்துக்கொண்டார்கள் என்பதையெல்லாம் நான் ஆரம்பத்திலே சுட்டி காட்டினேன். அதே போன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அல் குர்ஆனில் இருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமாக இருந்தால் நாங்கள் கால்நடைகளை போன்றவர்கள், அதை விடவும் கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்று சொன்னால், அந்த பதவிக்கு சொந்தக்காரர்களாக, ஏடு சுமந்த கழுதைகளாக நாங்கள் மாறிவிட கூடாது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையுடைய நாளில் எங்களுக்காக வேண்டி வாதாடுவதாக இருந்தால் 2 விடையும் வாதாடும் என்று சொன்னார்கள். இதை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்று சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான் நாங்கள் 3-4 மாதங்களுக்கு முன்னால் கடந்து வந்த ரமலான், 2வது இந்த அல் குர்ஆன் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சாதாரணமாக எங்களுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நாங்கள் ஒரு லோயரை தேடுகின்றோம். யார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை தேடி நாங்கள் அலைகின்றோம். ஆனால் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து செலவு செய்கின்றோம். அவர்கள் எங்களுக்காக வேண்டி வாதாட வேண்டும், நாங்கள் தப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் செல்லுகின்றோம். நாங்கள் தப்பினாலும் தப்பாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிர்ணயித்த அஜல் முடியாதவரே எங்களுடைய உயிர் இந்த உலகை விட்டு பிரிய மாட்டாது. ஆனால் எங்களுடைய உயிர் மரணித்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் மரணிக்க மாட்டோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே வாதாடுவதாக இருந்தால்
அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த அல் குர்ஆன் வாதாடும் என்று சொன்னார்கள். இதை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்று சொன்னார்கள். இந்த விடயத்தில் இந்த அல் குர்ஆன் நாளை மறுமையில் எனக்கு வாதாடுகின்ற ஒரு லோயர் என்று சொல்லுகின்ற உணர்வில் நான் ஓதுகின்றேனா அல்லது ஒரு கடமைக்காக வேண்டி நான் ஓதுகின்றேனா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆன் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வாதாடும். யா அல்லாஹ், இவன் எனக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி என்னை கண்ணியப்படுத்தி ஒரு அடியான், யா அல்லாஹ், இந்த அடியானை நீ இந்த சபாத்துக்கு சொந்தக்காரனாக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று இந்த அல் குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வாதாடும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்களே தோழர்களே. அந்த சபாத்துக்கு சொந்தக்காரர்களாக நாளை மறுமையுடைய நாளில் எனக்காக வேண்டி வாதாடுகின்ற ஒரு லோயர் என்று சொல்லுகின்ற ஒரு அடிப்படையில் நான் இந்த அல் குர்ஆனை ஓதுகின்றேனா அல்லது என்னுடைய பெற்றோர்கள் மகரி நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் இந்த அல் குர்ஆனை ஓதச் சொல்லுகின்றார்கள், அடுத்தது படிக்கச் சொல்லுகின்றார்கள். படிப்பதற்கு முன்னால் நான் இந்த அல் குர்ஆனை ஓத வேண்டும், அது எங்களுடைய சமூகத்தில் காணப்படுகின்ற ஒரு கடமை என்று சொல்லுகின்ற ஒரு கடமைக்காக வேண்டி நான் ஓதுகின்றேனா என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், எங்களுடைய செயல்களை பொறுத்து எண்ணங்களை பொறுத்து தான் கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூலிகளை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் ஒரு செயலை செய்கின்றோமா அல்லது ஒரு கடமைக்கு செய்கின்றோமா என்பதை ஒவ்வொருவரும் ஆழமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அல் குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து அல் குர்ஆனுடன் தொடர்புடைய மனிதர்களாக வாழ்ந்து இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் சேர்ப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.